250 சுற்றுலா பயணிகளுடன் ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து 12 நாட்களுக்கு கொச்சிவேலியில் இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி யாத்திரை என்ற பாரத் கௌரவ் சிறப்பு ரயில் இயக்கப்பட இருப்பதாக இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக தென்மண்டல பொது மேலாளர் ரவிக்குமார் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் மூலம் தெரிவித்துள்ளார். மாதா வைஷ்ணோதேவி என்ற சிறப்பு ரயிலை இயக்க உள்ளது. இந்த சிறப்பு ரயிலில் 3 ஏசி கோச்சு, 8 ஸ்லீப்பர் கோச்சு, 1 பேண்ட்ரி கார், 2 பவர் கார் என 14 கோச்சுகள் உள்ளன. இந்த சிறப்பு ரயிலானது 1ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரை இந்த சிறப்பு ரயில் சிறப்பு சுற்றுலா 11 நாட்கள் 12 இரவுகள் கொண்ட பயணம் இது. இந்த சிறப்பு சுற்றுலா ரயில் கொச்சுவேலியில் இருந்து கிளம்பி நாகர்கோயில் வழியாக திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 குட்டி யானைகளுடன் வந்த 5 யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியது. இதில் பொன்னப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மகி, சேகர், மகேஸ்வரி ஆகியோரது மாந்தோப்புகளில் புகுந்து மாமரங்களை சேதப்படுத்தியுள்ளது. அதே ஊரை சேர்ந்த கருணாகரன் என்பவரது வாழை தோட்டத்து மரங்களையும், குருசாமி என்பவரது நிலத்தை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள முள்வேலி கம்பங்களையும் பிடுங்கி எறிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற 10க்கும் மேற்பட்ட ஆம்பூர் வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா பொன்னப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க. என் பேர் கருணாகரன். பக்கத்தில் குருசாமி அந்த செல்லுவன் அவங்க இருக்கிற நிலங்கள்லாம் அழித்து மாங்காய் செடி, தேங்காய் செடியெல்லாம் அழித்து இது பண்ணிட்டு எங்களது வாழை செடியும் இது கொலத்தள்ளின்னு இருந்து அதுவும் ஒடிச்சு எல்லாம் இது பண்ணிடுச்சு. நைட் நேரங்களில் வரதுனால எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தரணும். இதை சேதப்படுத்தியுள்ள பயிர்களுக்கு நஷ்டீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு வனத்துறையும் 6 யானைங்க, 2 குட்டி எல்லாம் வந்து இது போயிருக்கு. இந்த கம்பிங்க வந்து கீழே தாழ்வாக இருக்குது, மின்கம்புங்க. அது வந்து தாக்கி இதனாக்கா என்ன தான் பாதிக்கும். அது வந்து என்ன வந்து இது பண்ணுவாங்க. அது உடனடியாக சீர் செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு நஷ்டீடு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நாங்கள் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி இது பண்ணிட்டு வறுமையில் வாடின்னு இருக்கோம். தோமையார்புரம் அருகே பள்ளி பேருந்தில் திடீர் தீ விபத்து, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மாணவர்கள். திண்டுக்கல் தோமையார்புரம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களை வேனில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு வரும்போது வாகனத்தின் பின்புறம் தீ விபத்து ஏற்பட்டு பேட்டரியில் இருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதை பார்த்த பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் ஓட்டுநரிடம் தெரிவித்தனர். உடனடியாக பள்ளி வேனை நிறுத்திய ஓட்டுநர் சாமர்த்தியமாக மாணவர்கள் அனைவரையும் கீழே இறக்கிவிட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஈரோடு கூட்செட் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். கூலி தொழிலாளியான இவர் தனது நண்பர்களோடு திண்டல் அருகே உள்ள தனியார் மதுபானக்கூடம் ஒன்றுக்கு மது அருந்த சென்றார். அங்கு மதுபானக்கூட ஊழியர்களுக்கும் சந்தோஷ் மற்றும் நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் சந்தோஷ் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அவரது வலது கண் முற்றிலும் சேதமடைந்தது. இது தொடர்பான புகார் மனுக்கள் அளித்தும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சந்தோஷ் மற்றும் அவரது உறவினர்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே சாலை மறியல் செய்தனர். இதனை அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து சமாதானப்படுத்தி அவர்களது கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் 11 மணி 11:30 மணிக்கு போனோம்னு சொல்லிங்க. 11:40 வரைக்கும் நான் பில்லு கட்டியிருக்கிறேங்க. பில்லே அதாவது நான் போய் அன்டைமில் சாப்பாடு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படிங்க நான் பில்லு கட்டியிருப்பேன்? இல்லை எந்த அளவுக்குலாம் என்னங்க இதெல்லாம் என்ன கொடுமையாக தெரியலீங்களா? ஒரு ஏழைங்க தான் இல்லை, ஒரு ஏழைங்க சொன்னாங்க. சார் எனக்கு 10 நிமிஷம் மேலே கத்திட்டு எனக்கு அப்படியே எனக்கு சொத்து போயிடும் இருக்குதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பாஜக சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு வரவேற்பாளராக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாராயத்தால் 22 பேர் உயிரிழந்தது சட்ட ஒழுங்கு சீர்கேடு என குற்றச்சாட்டு தெரிவித்தார். தொடர்ச்சியாக முதலமைச்சருக்கு எதிராக பேசுபவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி அதற்கு கண்டனத்தை தெரிவித்தார். தமிழகத்தில் நடக்குது, கஞ்சாவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க பார்க்குவீங்க, சிதம்பரத்தில் ஒரு இளைஞர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1 கோடி மதிப்புள்ள கஞ்சாவை அவர் வைத்திருந்தார் பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்குன்னு. அவர் யாரு? அவர் ஒரு இளைஞர், ஒரு கல்லூரி மாணவர். கஞ்சா விற்பனை செய்கிற மோசமான நிலை. அப்போ கஞ்சா தமிழகம் முழுக்க ஆறாக ஓடுகிறது. தமிழக முதல்வர் சொல்றாரு கஞ்சா எங்கேயுமே இல்லை, கட்டுப்படுத்திட்டோன்னு. அதே மாதிரி தமிழகத்தில் சாராயத்தினுடைய சாவு 22 சாவு நடந்திருக்கிறது. தமிழகம் தான் அதில் நம்பர் 1. 10க்கு சாராயம் குடிச்சு செத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபா. சிவகாசி போன்று உண்மையாக தொழில் செய்து அந்த வெடி விபத்தில் சாகக்கூடிய எனது அருமை தொழிலாளர் நண்பர்களுக்கெல்லாம் 2000 2 லட்சம் இப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அப்போ முழுக்க சாராயத்தின் மூலம் கொள்ளையடிக்கிற அமைச்சர்களை பாதுகாக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி குத்தாலம் ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அவ்வகையில் குத்தாலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு தயாராகிய அப்பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவி சிவஸ்ரீ என்பவர் சிறப்பாக பேசுவதாக பள்ளி ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து பெண்மையின் பெருமைகள் குறித்த கருத்தினை அம்மாணவி மாவட்ட ஆட்சியர் முன்பு பேசி அசத்தினார். மாணவியின் பேச்சில் அசந்து போன மாவட்ட ஆட்சியர் அந்த மாணவிக்கு சால்வை அளித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அந்த மாணவிக்கு தமிழ் பயிற்றுவித்த தமிழாசிரியர் சந்திராவுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். கல்லில் ஒளிரும் இக்கடலையில் நடனமாடி புல்லாங்குழல்களில் புகுந்து சுவையாடி நெல்லில் மணிப்பொழுக்க நிலைத்த பொருளாடி மெல்லியரால் மெல்லிதலி வித்தார நகையாடி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாடியவே சிந்தி வரும் மைக்குழியில் எண்ணெய் கூட சிந்து வாட வைத்த பைந்தமிழே வாடியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து வாழும் நட்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பெயர்ந்த நடுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி எனது உரையை நான் தொடங்குகிறேன். பெண்ணே, நீ அலங்கார பொம்மை அல்ல, போக பொருளும் அல்ல, உதிரம் சிந்த சிந்த உன்னையே செதுக்கிக் கொண்ட சிப்பமல்லவா நீ. உளியும் சுத்தியலும் இன்னும் உன் கையில் தானமாயிருக்கு. தடைகளை உடை, சரித்திரம் படை, படைக்க வேண்டுமெனில் படிக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்ட அளவிலான குறைதீர் கூட்டம் வருவாய் கோட்ட அலுவலர் மந்தாகினி தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கம், தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலைப்பணி முறையாக வழங்கப்படவில்லை, 100 நாள் அட்டை வழங்குவதில் குளறுபடி மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தால் மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்தனர். கூட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் தங்கமணி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் என்ன பண்ணோம்னா மாச கணக்கிலும் சரி, வார கணக்கிலும் சரி, அந்த NHS சம்பந்தப்பட்ட அதிகாரியை போய் நாங்கள் பார்க்குறோம். அவர் நாங்கள் பேசும்போது நான் பண்ணித்தரேன், செஞ்சு தரேன் சொல்றாரு. ஆனால் ஒரு ஆன்லைனில் ஒரு மாற்றுத்திறனாளி வேலை கொடுத்து ஏற்றுறதுக்கு 2 வாரம் பொறுத்து தான் ஏற்ற முடியும், 5 பேர் சேர்ந்தா தான் ஒரு ஆன்லைனில் ஏற்ற முடியும். இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் அருகே காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த வயதான பெண் நீரோடை பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஐனாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பெரிய நீரோடை பகுதியில் எரிந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அங்கு சென்ற காவல்துறையினர் மோப்பநாய் பிரிவு மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர் குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த மறைந்த முத்துசாமி என்பவரின் மனைவி மாரியம்மாள் என்பது தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
சங்கரன் கோவில் அருகே பள்ளி மாணவன் வேப்ப மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வேப்பங்குள கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் மகன் கதிர்வேல். இவர் சங்கரன் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த கதிர்வேல் வெளியில் சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் அவரை தேடி பார்த்துள்ளனர். இந்த நிலையில் மறுநாள் வேப்பங்குளத்து ஊரில் உள்ள குளத்தின் அருகே வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கதிர்வேல் மீட்கப்பட்டார். இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் உடலை அரசு மருத்துவமனை உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகள் குறித்து தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் சன்னதியில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நாகூர் ஆண்டவருக்கு மலர் போர்வை வழங்கி மலர் தூவி துவா செய்தார். மேலும் தர்காவில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு புதிய யானை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கூடுக்காக சந்தன கட்டை கேட்டாங்க. உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல பெற்று கொடுத்து இருக்கிறோம். ஏர்வாடி தர்காவுக்கும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல கோப்பு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது. அதே போல இந்த முயற்சியும் அவர்களுடைய முயற்சி, அந்த யானை வாங்குகிற முயற்சி, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கமிட்டி அதுக்காக அவர் சொன்ன உடனே எல்லாரையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்தேன். கூட்டு முயற்சியின் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அவருடைய முயற்சியில் நானும் ஒருவனாக இருந்து என்னுடைய பங்களிப்பையும் அதில் அளித்து அதை முயற்சி செய்வோம். அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர பகுதிகளில் வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போனதாக சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகர இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் சிதம்பரம் வடக்கு பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களையும் போலீசார் சிதம்பரம் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர். அதில் காட்டுமன்னார்குடி குமிலங்காட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராசு மகன் நந்தகுமார், காட்டுமன்னார்குடி வீரானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் மகன் மணிகண்டன், அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி மகன் சதீஷ் ஆகிய 3 பேரும் சிதம்பரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள் திருடியது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்து 6 மோட்டார் சைக்கிள்கள், 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 வாலிபர்களையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நேரு யுகவேந்திரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், திருநெல்வேலி மாவட்ட யோகாசன சங்கம் உள்ளிட்டவர்கள் இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடத்தினர். இந்த நிகழ்வில் பல்வேறு வகையான ஆசனங்களை மாணவ மாணவிகள் கூட்டாக செய்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து யோகாசன நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேபோன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதிகள், நீதித்துறை நடுவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட யோகா தின நிகழ்வும், பாளையங்கோட்டை சாரதா கல்லூரியில் NCC மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட யோகா தின நிகழ்வும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகண்டை கூற்றோடு பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கிருந்து திருக்கோவிலூர் மற்றும் சங்கராபுரம் பகுதிகளுக்கு செல்வதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவியர்கள் பேருந்தில் படியில் பயணம் செய்தவாறு ஆபத்தான முறையில் சென்று வரும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் போதிய பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாலையில் புஷ்பம் குவாலிட்டி என்ற பெயரில் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இதில் குலசேகரன்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மகாராஜா என்ற முதியவர் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் பங்கிற்கு வந்த 2 இளைஞர்கள் ஊழியர் மகாராஜாவை தாக்கி கீழே தள்ளிவிட்டு அவரிடம் இருந்த பணப்பையை பறித்து சென்றுள்ளனர். இதில் கீழே விழுந்ததில் முகம் மற்றும் கையில் காயமடைந்த ஊழியர் மகாராஜாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குலசேகரன்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மர்ம நபர்கள் உணவகத்தை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வஉசி சாலையில் உணவகம் ஒன்றிற்கு சென்ற 3 நபர்கள் கடைக்காரரிடம் 1000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் கடை விற்பனையாளருக்கும் வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் உணவகத்தில் சாப்பிட வந்த நபர் ஒருவரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். மேலும் கடையில் இருந்த உணவுப் பொருட்கள், பாத்திரங்களை கீழே தள்ளி உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி தாக்குதலில் ஈடுபட்ட பிரசாந்த் என்ற வாலிபரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 2 போலீசார் தேடி வருகின்றனர். வாகனத்தை முந்த சென்ற இருசக்கர வாகனம் முன்னால் சென்ற வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஈச்சர் வேன் ஒன்று திருச்சி சாலையில் இருந்து கோவையை நோக்கி சென்றுள்ளது. அப்போது ஈச்சர் வாகனத்தில் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் ஈச்சர் வாகனத்தை முந்த முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஈச்சர் வேன் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வடுகபாளையம் பகுதியை சேர்ந்த வாலிபர் கவியரசன் சிறு காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் விபத்தில் சிக்கியிருந்த கவியரசனை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கம்மங்காடு பகுதியை சேர்ந்த மூதாட்டி பாப்பம்மாள் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்ததால் மூதாட்டியின் சடலத்தை எடுத்து செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்து வந்தனர். இதை அறிந்த புதுக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி, துணை வட்டாட்சியர் கவி ஆகியோர் தலைமையில் நில அளவை துறையினர் காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்றினர். இதையடுத்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினரின் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இறந்த மூதாட்டியின் சடலத்தை உறவினர்கள் மயானத்திற்கு தூக்கி சென்றனர். எனவே இந்த சம்பவத்தால் கிராமத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. சர்வே பண்ணி 3 வருட காலமாக விஓ, ஆர்ஐ, தாசில்தார்லாம் சர்வே பண்ணி சர்டிஃபிகேட் கூட இருக்குது. அதை மீறி அவன் கோர்ட்டுக்கு போய் நம்ம ஊராட்சி மன்ற தலைவரையும் ஊராளுகளையும் சேர்த்து ஒரு 20 பேரை எஃப்ஐஆர் போட சொல்லி பல பிரச்சனைகள்லாம் சந்திக்க விட்டாருங்க. பிறகு அதுக்கு ஒரு தீர்வே வரல, பாதையை அடைச்சிட்டானுங்க. பாப்புங்கிற அம்மா கவுண்டருட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இறந்து 26 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. இப்போ மதியானத்தில் 1 மணிக்கு எடுக்க முடியலை. அப்புறம் ஆர்ஐ, தாசில்தார், விஓ எல்லோரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் எல்லோரும் அவங்க முறைப்படி சர்வேரை வர சொல்லி அளந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் 1 வாரத்தில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போ போகிறதுக்கான வழியை சரி பண்ணி விட்ருக்கேன், நான் 1 வாரத்தில் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் இருந்து கலவை நோக்கி சென்ற கார் கீழ்ப்பாடி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற திமிரி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜோதி மற்றும் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 மீட்டனர். தொடர்ந்து 2 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்தில் சிக்கியவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர் பிரசாந்த் என்ற இளைஞர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் ஜெயக்குமார் என்ற இளைஞர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாடை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து குறித்து சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளரங்கில் யோகா தின பயிற்சி மேற்கொண்டனர்.
யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவர் சுகுமார் மற்றும் யோகா பயிற்சி அரசு கலைக்கல்லூரி மருத்துவர் புனிதாம்பிகை யோகா பயிற்சி அளித்தனர். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனதளவில் பக்குவப்படுத்தும் விதத்தில் மனசோர்வுகளை தினசரி யோகா பயிற்சியில் ஈடுபட்டால் திடகாத்தமாக இருக்கலாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 9ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அவர்களுக்கு மாணவர்கள் ஊக்கப்படுத்தும் விதத்திலும் மனசோர்வுகளை ஏற்படுத்தும் விதத்திலும் அவர்களை தீர்வு காண பஞ்சப்பட்டி மருத்துவர் புனிதா அவர்கள் இன்று யோகா அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு யோகா தினத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் வழங்கியுள்ளனர். யோகாவினுடைய முக்கியத்துவம் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா யோகாங்கிறது, யோகா பயிற்சிங்கிறது நம்மளுடைய உடம்பு, மனம் மற்றும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கிற ஒன்று. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேட்டடாக அவங்க படிக்கணும், எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசனாஸ், குறிப்பாக சொல்லப்போனோம்னா சூரிய நமஸ்காரம் ப்ளஸ் மெடிடேட்டிவ் ஆசனாஸ், இதெல்லாம் ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இது இவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்களோட படிப்புக்கு, கல்விக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் யோகா தின விழா நடைபெற்றது. இதில் 6 வயது சிறுமி முதல் 60 வயது முதியவர் வரை 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். அப்படியே சைடா கையை கொண்டு வந்துருங்க. உடம்ப ஒட்டி கை 2 சைடா கொண்டு வாங்க. உடம்ப தென்காசி மாவட்டம் சுரண்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1050 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் உள்ள 2 கட்டிடங்களில் 5 வகுப்பறையின் தரைத்தளம் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் மாணவ மாணவிகளின் கால்களில் காயம் ஏற்படுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு செய்ததாகவும் மாணவ மாணவிகளின் நலன் கருதி பழுதடைந்த வகுப்பறையை சீரமைக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரனிடம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மனு வழங்கினார். இந்நிகழ்வில் பஞ்சாயத்து துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு படகில் மீன்பிடிக்க செல்ல அரசு மானியத்தில் டீசல் வழங்கி வருகிறது. இந்த டீசல் பிரம்மதேசம் பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு சட்டத்திற்கு புறம்பாக வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதனை விழுப்புரம் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜய் தலைமையிலான போலீசார் கடந்த 3 நாட்களாக பிரம்மதேசம் பகுதிகளில் கண்காணித்து வந்தனர். அப்போது மரக்காணத்தில் இருந்து வந்த லோடு வேன் வாகனத்தை சோதனையிட்டதில் 8 பேரல்களில் 1800 லிட்டர் டீசல் இருந்ததும் இந்த டீசல் மரக்காணம் மீனவ பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் இந்த டீசல் அந்த பகுதியில் உள்ள பரமசிவம் என்பவருடைய கல்குவாரிக்கு கொண்டு செல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. வேன் ஓட்டுநரான மரக்காணம் அடுத்த சொக்கந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான குவாரி உரிமையாளர் பரமசிவத்தை தேடி வருகின்றனர். திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மணவாள நகர் பகுதியில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகள், கட்டிடங்களை உரிமையாளர்கள் தாமாகவே அகற்றிக் கொள்ளும்படி நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் தஸ்னேவிஸ் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் JCB இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடித்து அகற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் TBD மேல்நிலைப் பள்ளியில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா தின பயிற்சியில் பாஜக மாவட்ட பொருளாளரும் தெற்கு மண்டல தலைவருமான டாக்டர் முத்துராமன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் தேவ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மற்றும் நாச்சம்பள்ளி பகுதிகளில் யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களோடு யோகா பயிற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர், யோகாவினால் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்றும் மூச்சு பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் அறிவுறுத்தினார். நுரையீரலில் காற்றை அதிகமான அளவிற்கு நாம் தேக்கி வைக்கலன்னு அர்த்தம். அதிகமான அளவிற்கு ஆக்சிஜனை உள்ளே இழுத்து வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த ஆக்சிஜன் ஆனது ரத்தத்தில் கலக்கப்பட்டு செல்களுக்கு சென்று ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்போ உள்ளே மூச்சை நிறுத்துகின்ற போது ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் அதிகரிக்கும். அப்போ நமக்கு உள்ள மூச்சை நிறுத்துகிற நேரம் தான் அதிகமாக இருக்கணும், வெளியே விடுகின்ற நேரம் குறைவாக இருக்கணும். குடியாத்தம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் குளம் போல் காட்சியளிக்கும் மழைநீரால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார்த்திகேயபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். தற்போது குடியாத்தம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த பள்ளியின் வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளிக்கு வரும் மாணவர்களும் அவர்களை அழைத்து வரும் பெற்றோர்களும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற மீண்டும் மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் திருச்சி 2வது இரும்பு கவச அணி மற்றும் NCC மாணவர்கள் சார்பாக 700 மாணவ மாணவிகள் சீருடைகளுடன் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் முறையான இடைவெளியுடன் அணிவகுத்து நின்று சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம், சக்கராசனம், ஹலாசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். நேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையம் அருகே குளிர்பான கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் குளிர்பான கடைக்குள் கஞ்சா போதையில் புகுந்த 4 இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டு அந்த கடையை அரிவாளால் அடித்து சூறையாடினர். பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை அரிவாளால் வெட்டி காரின் கண்ணாடியை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்த 4 கடைகளையும் அடித்து சூறையாடியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீதும் அரிவாளால் வெட்டியது தலைக்கவசம் சேதமடைந்த நிலையில் வாகன ஓட்டி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து அங்கு சென்ற பொன்னேரி காவல்துறையினரை கண்டதும் இளைஞர்கள் தப்பி ஓட முயற்சித்தனர். தப்பி ஓடியவர்களில் 2 பேரை போலீசார் பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் DSP ராமமூர்த்தி உத்தரவின் பேரில் டவுன் காவல் ஆய்வாளர் லட்சுமி, உதவி ஆய்வாளர்கள் ஜெகதீசன், தாரணி உள்ளிட்ட போலீசார் குடியாத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மூட்டையில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆட்டோவில் பயணித்த குடியாத்தம் தரணம்பேட்டை ஷெரீப் நகரை சேர்ந்த அப்ரோஷ், ரக்ஷிதா என்ற தம்பதியரை போலீசார் கைது செய்தனர். மேலும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பெங்களூருவில் இருந்து வாங்கி குடியாத்தம் பகுதியில் விற்க முயன்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. 1 மூட்டை போதைப் பொருட்கள் மற்றும் காரினை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு இருந்த 2 கப்பல்களில் யோகா நிகழ்வு நடைபெற்றது. விவேகானந்தா இல்லத்தின் யோகா பயிற்றுநர்களின் முன்னிலையில் பத்மாசனம், வஜ்ராசனம், சிரசாசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களில் துறைமுக அதிகாரிகள், கப்பலில் பணிபுரியும் மாலுமிகள் மற்றும் துறைமுக ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். Inhale, left leg back.
Stay right like God. For your muscular system, stay nervous system, and your endocrine system. நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகள் குறித்து தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் சன்னதியில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நாகூர் ஆண்டவருக்கு மலர் போர்வை வழங்கி மலர் தூவி துவா செய்தார். மேலும் தர்காவில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு புதிய யானை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கூடுக்காக சந்தன கட்டை கேட்டாங்க. உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல பெற்றுக் கொடுத்து இருக்கிறோம். ஏர்வாடி தர்காவுக்கும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல கோப்பு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது. அதே போல இந்த முயற்சியும் அவர்களுடைய முயற்சி, அந்த யானை வாங்குகிற முயற்சி, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கமிட்டி அதுக்காக அவர் சொன்ன உடனே எல்லாரையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்தேன். கூட்டு முயற்சியின் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அவருடைய முயற்சியில் நானும் ஒருவனாக இருந்து என்னுடைய பங்களிப்பையும் அதில் அளித்து அதை முயற்சி செய்வோம். அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர பகுதிகளில் வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போனதாக சிதம்பர நகர காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகர இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் சிதம்பரம் வடக்கு பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களையும் போலீசார் சிதம்பரம் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர். அதில் காட்டுமன்னார்குடி குமிலங்காட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராசு மகன் நந்தகுமார், காட்டுமன்னார்குடி வீரானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் மகன் மணிகண்டன், அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி மகன் சதீஷ் ஆகிய 3 பேரும் சிதம்பரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள் திருடியது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்து 6 மோட்டார் சைக்கிள்கள், 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 வாலிபர்களையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நேரு யுகவேந்திரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், திருநெல்வேலி மாவட்ட யோகாசன சங்கம் உள்ளிட்டவர்கள் இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடத்தினர். இந்த நிகழ்வில் பல்வேறு வகையான ஆசனங்களை மாணவ மாணவிகள் கூட்டாக செய்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து யோகாசன நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேபோன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதிகள், நீதித்துறை நடுவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட யோகா தின நிகழ்வும், பாளையங்கோட்டை சாரதா கல்லூரியில் NCC மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட யோகா தின நிகழ்வும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில் டாட்கோ மூலம் ரூபாய் 1,26,00,000 மதிப்பில் மாணவிகள் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணியை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கயல்விழி, விடுதிகளில் உணவுகள் தரமாக இல்லை என புகார் வந்தால் சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். விடுதிகள் இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு விடுதிகள் பராமரிப்புக்காக 25 கோடி ஒதுக்கி போன வருஷம் ஒரு 336 ஹாஸ்டல்ஸில் இந்த ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே போல் தொடர்ந்து இப்போது நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக சென்ற வருடம் கொடுத்ததை விட இந்த வருஷம் ஒரு 50,000 அதை மெயின்டெனன்ஸ் ஃபண்டு எக்ஸஸாக கொடுக்க போகிறோம். 50,000 கொடுக்கும்போது இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம். தொடர்ந்து துறை வாரியாகவும் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ இல்லை காம்பவுண்டோ இல்லை கூடுதல் அறைகள் கேட்டாலும் அதுக்கும் நாங்கள்
தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து நிறைய கட்டடங்கள் கட்டிட்டு தான். நான் பொதுவாக வந்து நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது எந்த ஹாஸ்டல் போகிறோம் எந்த ஸ்கூல் போகிறோம்னு சொல்ல மாட்டோம். திடீர்னு தான் போவோம். இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்கி படித்து 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்று மேல் படிப்பு படிக்கப் போகும் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கீழ்புத்துப்பட்டு, குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி பகுதியில் உள்ள முகாமில் தங்கி படித்த 30 மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், விபத்து, பேரிடர் போன்றவற்றில் உயிரிழப்பவர்களுக்கு முதலமைச்சர் பேரிடர் நிதியிலிருந்து வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மாணவர்கள் உயர்கல்வியை, முதுநிலை கல்வி பெறுகிற மாணவர்களுக்கும் இத்தகைய நிதி உதவியை அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறோம். முகாம்களிலே வாழ்கிற மக்களுக்கு பல வசதிகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2021ஆம் ஆண்டு இதே உலக புகலியர் நாளிலே நான் கீழ்புத்துப்பட்டு முகாமை பார்வையிட்டு அந்த மக்களின் கோரிக்கையை தெரிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக அளித்தேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 440 வீடுகள் அங்கே கட்டப்பட்டு வருகின்றன. குறிஞ்சிப்பாடி முகாமிலே இருக்கிறவர்களுக்கு தம்பிப்பேட்டை பகுதியில் 120 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதுபோல தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலும் அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒகேனக்கல் ஊட்டமலையில் தரமற்ற சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள சுற்றுலாத்தலமான ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு செல்லும் வழியில் சாலை சரியில்லாத நிலையில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஊட்டமலை சுகாதார நிலையத்திற்கு செல்லும் பாதையில் போடப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை தரமற்றதாகவும் உடைந்து சிதறும் நிலையிலும் அங்கு அமைந்துள்ள குடிநீர் குழாயின் மீது சிமெண்ட் சாலை போடப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிமெண்ட் சாலையினை பார்வையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரு கான்ட்ராக்ட் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு அவங்க எல்லாமே உத்தரவாதம் கொடுத்தாங்க, நல்லா செஞ்சு தரேங்க, இதை ஃபஸ்ட்டு தெரியாத நடந்துருச்சு, நல்லா போட்டு தரோன்னாங்க. சரி, திரும்ப அது நாங்கள் நல்லா பண்ணித்தரோன்னு சொல்லி சொன்னோம். சரி, அப்படி தான் பண்ணி கொடுங்க, நல்லா செஞ்சு கொடுங்கன்னு தான் நாங்களும் கேட்டோம். ஆனால் திருப்பியும் ஒரு 200 மீட்டர் போட்டோம்னா பாருங்கள், பைப்பு உள்ளே இருக்கிற பைப்பை மாற்றுங்கன்னு நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம். மாற்றலை, அப்படியே போட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பைப்பு இதுதான் 500 பிள்ளைங்க படிக்குதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இதுதான் தண்ணி, குடிநீர், வேறு தண்ணி கிடையாதாங்க. மலை வாரத்தில் இருக்குது ஹைஸ்கூலு. இந்த பைப் பாருங்கள், தண்ணி உடஞ்சி வந்துட்டு இருக்குது. இப்படி இருந்தால், இந்த ரோடு போட்டு 3 நாள் இந்த மாதிரி இருந்தால் பிள்ளைங்களுக்கு என்னங்க பண்ணுறது? எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல தீர்வை கொண்டு வந்துடணும். தமிழறிஞர் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் அமைக்க கோரி திருச்சபையினர் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபையினரும் இணைந்து தரகம்பாடி கடற்கரையில் சிறப்பு புனித ஜெப நடைப்பயணம் நடத்தினர். தமிழறிஞர் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் அமைக்க கோரி திருச்சபையினர் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபையினரும் இணைந்து தரகம்பாடி கடற்கரையில் சிறப்பு புனித ஜெப நடைப்பயணம் நடத்தினர். பின்னர் சீகன் பால்கு சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதில் மணிப்பூரில் நடைபெற்ற கலவரத்திற்கு அங்கு அமைதி ஏற்பட வேண்டி சிறப்பு ஜெபம் நடத்தினர். மேலும் தரகம்பாடியில் தமிழறிஞர் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நடைப்பயணத்தில் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபையினர் கலந்து கொண்டனர். மதிய உணவு திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தியது நம்முடைய மிஸ்டரி பத்ரோமியோ சீகன் பால் கையா தான். இப்படி பட்டியல் பாலையாவுடைய நினைவு இடத்துல ஒரு மணி மண்டபம். இரண்டாவது, இங்க தரங்கம்பாடிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின். மூன்றாவது காரியம், இன்னைக்கு மணிப்பூர் மாநிலத்திலே கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள ஓடைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முதியவர் மாணிக்கம். இவர் புதூர் பகுதியைச் சேர்ந்த பாப்பாத்தி என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொருளூர் பகுதியில் தங்கி இருவரும் கிணற்று வேலை செய்து வந்தனர். பணி முடிந்து இரவு இருவரும் அருகே இருந்த உயர் மேல்நிலை தொட்டிக்கு அடியில் உறங்கியுள்ளனர். இந்நிலையில் மாணிக்கம் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஒட்டன்சத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் முருகேசன் மற்றும் போலீசார் உயிரிழந்த மாணிக்கம் உடலை மீட்டு ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மாணிக்கத்திடம் தகாத உறவில் இருந்த பாப்பாத்தியை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தொடங்கிய புகைப்பட கண்காட்சி மையத்தினை புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். பின்னர் ஒடிசா மாநில கலைஞர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டார். பாரத் நிவாசில் பல கோடி செலவில் உருவாக்கப்பட்டு வரும் தமிழ் மரபு மைய வளாகத்தில் முழு உருவ திருவள்ளுவர் சிலையை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். திறக்கப்பட்ட சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனைவரின் மத்தியிலும் திருக்குறளை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் வாரந்தோறும் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அடுத்த வாரம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் காலை 5 மணிக்கு தொடங்கிய இந்த சந்தையில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்தனர். இதில் 8,000 முதல் 35,000 வரை ஆடுகளை விற்பனை செய்து 50 லட்சம் வரையிலான ஆடுகள் விற்றன. இந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்தில் 4 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. 3 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல்களை எண்ணும் பணி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி பக்தர்கள் காணிக்கையாக 29,56,359 ரூபாய் பணமும், 39 கிராம் 400 மில்லி தங்கமும், 280 கிராம் 900 மில்லி வெள்ளியும் காணிக்கையாக எண்ணப்பட்டு வங்கியில் வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டது. தேனி மாவட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஜக்கையின் தலைமையில் தேனி பங்காளமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி விலக கோரியும், தமிழகத்தில் நடந்து வரும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அதிமுக முன்னாள் நகர், பேரூர், ஒன்றியம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்சி காலம் நேரத்திலே குடிநீர் வரியும் உயர்த்தியாச்சு. ஏறி போச்சு, ஏறி போச்சு. அடிக்காதே, அடிக்காதே. பொம்மை முதலமைச்சர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம். திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமான காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு முதலியவற்றை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்தும், லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முழக்கங்கள் இட்டு கையில் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார் அமலாக்கத்துறையினால. அதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் பதறி போகிறார், அப்படியே துடிதுடித்து போகிறார். செந்தில் பாலாஜி 6 கட்சி போன செந்தில் பாலாஜிக்காக, 6 கட்சி மாறி மாறி சென்ற செந்தில் பாலாஜிக்காக இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே துடிதுடித்து
போகிறார், பதறுகிறார். அடிக்க வரதுக்கு முன்னாடி பிள்ளை அழுவும் பாருங்க, அந்த மாதிரி தனக்கு ஏதாவது அடி விழுந்து விடுவோம் என்று அழுகிறார் இன்றைக்கு முதலமைச்சர். எம்எல்ஏ வருகையை அறிந்து முன்கூட்டியே கழிவு நீர்களை சுத்தம் செய்த நகராட்சி ஊழியர்கள். நெல்லை மாவட்டம் அம்பை நகராட்சிக்குட்பட்ட ஊர்காடு பகுதியில் கழிவு நீரானது தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் நகராட்சியிடம் முறையிட்டுள்ளனர். முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து எம்எல்ஏ நேரடியாக கழிவு நீர்களை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட சம்பந்தப்பட்ட தெருக்களுக்கு வருகை தந்தார். எம்எல்ஏவின் வருகையை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் சாக்கடையை தீவிரமாக சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கழிவு நீர்களை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து வீதி வீதியாக சென்று அம்பை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தருமபுரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய கோரி முழக்கமிட்டு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அந்த 1 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 10 கோடி. ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு மாசத்துக்கு 300 கோடி. 30 நாளைக்கு ஏதாச்சும் கணக்கு போடுங்க. 300 கோடி. ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி. இப்ப ஆட்சி வந்து 2 ஆண்டு காலத்தில் சிறப்பாக மக்களுக்கு ஆட்சி செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் குடிநீர் குழாய் உடைந்து கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சாவடிக்குப்பம் காந்திநகர் பகுதியின் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறுகின்றன. அது மட்டுமல்லாமல் சாலையின் நடுவே பள்ளம் தோண்டியுள்ளனர். இந்நிலையில் குடிநீரானது கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு தோண்டப்பட்ட பள்ளத்தை உடனடியாக மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் செம்மேடு வல்வில் ஓரியரங்கத்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நாமக்கல் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தனராசு மற்றும் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் அம்பிகா, சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் K பொன்னுசாமி, 14 பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கூகலூர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கியில் வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய விசிறி உடைக்கப்பட்டு அந்த துளை வழியாக வங்கியினுள் இறங்கி மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து வங்கி ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற வங்கிக்கு சென்ற கோவை மண்டல காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை விரைவில் பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட அவர் கோபி காவல் நிலைய எல்லையில் நடைபெற்ற குற்ற வழக்குகள் குறித்த கோப்புகளை ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கருநீலம் ஊராட்சியில் 1,13,00,000 சாலை மற்றும் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
சேலம் குரங்கு சாவடி பகுதியில் உள்ள அரைஸ் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசனம் நடைபெற்றது. இதில் பள்ளியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சூரிய நமஸ்காரம், பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை மேற்கொண்டனர். தொடர்ந்து யோகாசனம் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. அப்போது கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் VR மணிவண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் MPக்கு மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். குடியாத்தத்தை சேர்ந்த குமரன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், அதேபோல எங்களது இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் அவர்களையும் கண்டித்து அருவருப்பான வார்த்தைகளால், கொடிய சொற்களால் யூடியூப் சேனலில் அவர் பேசியிருக்கிறார். அந்த பேசியதை கண்டித்து இங்கே மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மனு கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கன்னியாகுமரி தொகுதி MLA தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் பயிர்கள் கருகி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். முன்னதாக மகளிர் அணியை சேர்ந்த அதிமுகவினர் வடசேரியில் இருந்து பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மனைவியுடன் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடந்தது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மனைவியுடன் பங்கேற்று யோகாசனம் செய்தார். தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி ஆளுநர் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், யோகா என்பது நமது நாட்டிற்கு கிடைத்த பரிசு எனவும், யோகா செய்தால் சர்க்கரை நோயின்றி வாழலாம் எனவும் கூறினார். மேலும் அமெரிக்காவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை செயலகத்தில் நமது பாரத பிரதமர் தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது நமக்கு ஒரு பெருமிதமான நிகழ்வு என்றும் கூறினார். பயிற்சியாக எடுத்து மாணவர்களுக்கு போதிப்பதில் உடற்கல்வித்துறை பெருமை கொள்கிறது. பாரம்பரிய விளையாட்டினை பெருமை சேர்க்கும் விதமாக is International Yoga Day, acknowledged by the international community and cutting across continents, cutting across race, religion, political ideology, whatever be the differences, rich, poor, yoga is
something which has been welcomed and happily embraced by the whole of the world. திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தப்பட்டது. இதில் வாணியம்பாடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை சம்பத்குமார், திருப்பத்தூர் நகர செயலாளர் TT குமார் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் MLA வைரமுத்து ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் லஞ்ச வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் MLAக்கள் கார்த்திக் தொண்டைமான், ஆறுமுகம், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகையில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் திமுக முன்னாள் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழியும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முன்னதாக விழா மேடையில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, பாஜக அரசு அதிமுகவை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது போல் திமுகவை அடிமைப்படுத்த முடியாது என கூறினார். நான் அதற்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அப்போது காவல்துறையினர் கட்டுப்படுத்தினார்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த குத்தாலம் பகுதியிலே தான் என்னை ஒரு திருமண மண்டபத்திலே கழக மூத்த முன்னோடிகளோடு நிர்வாகிகளோடு என்னை அடைத்து வைத்திருந்தார்கள். நள்ளிரவு 2 மணிக்கு என்னை அவர்கள் வெளியே விட்டார்கள். இங்கு ஆரம்பித்த அந்த பிரச்சாரம் தான் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்வதற்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு மிக மிக முக்கியமான மாவட்டமாக ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்றால் அது யாரும் மறக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.